ஹாய் ஆல் நான் ஒருத்தன் ஆஃபீஸர்ஸ் கன்சியூமர்ஸ் நம்மளாம் வெறும் கன்சியூமர் தானே. நம்ம வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், அது எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு பிடிச்ச வேலையோ பிடிக்காத வேலையோ, நம்மளுக்கு பிடிச்ச துறையோ பிடிக்காத துறையோ, நம்மளோட ஃபுல் ஹார்ட்டாக நம்மளோட மொத்த லவ்வையும் வச்சு ஒரு விஷயத்தை செய்கிறோமோ, இல்லை ஹேட்ரடாக ஏதோ ஒரு விஷயம் சர்வைலுக்காக மட்டும் செய்கிறோமோ இல்லையோ, அது எண்ட் ஆஃப் தி டே பணம் சம்பாதிக்கிறோம். பணம் சம்பாதிச்சு என்ன பண்ணுறோம்? ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம். ப்ராடக்ட்ஸ் வாங்கி என்ன பண்ணுறோம்? வாழ்க்கை வாழ்கிறோம். ஸோ வாட் ஆர் வி? அப்படி கன்சியூமர்ஸ் இஸ் கன்சியூமர் இஸ் குட். ஸோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது ஒரு தரப்புலேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும்னா எஸ் கன்சியூமர் இஸ் குட், நானும் அதை ஏற்கிறேன். பட் அந்த குட்ன்றது எப்போனா அப் டு தி லெவல் நம்மளோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் மட்டுமே அது குட். அந்த நீட்ஸ்லேருந்து எப்போ க்ரீடு, எப்போ ஒரு சோஷியல் ஸ்டாண்டர்ட், சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அது போகிறதோ, தென் வி ஆர் நத்திங் பட் ஸ்லேவ்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்கிறீங்க, இல்லை ஏதோ பிடிக்காத வேலை செய்கிறீங்க, அதை பற்றி இப்போ பேச வேணாம். பணம் சம்பாதிக்கிறீங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீடோ, காரோ, இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷோ, பெட்டோ, டிவியோ, உங்களுக்கு உண்மையாலுமே அதனால் ஒரு யூட்டிலிட்டி இருக்குது, அதனால் ஒரு பயனடைகிறீங்க அப்படின்ற விஷயத்தில் ஜென்யூனான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் காசை செலவழித்து வாங்குறீங்க. அதனால் ஜென்யூனாக ஒரு சாட்டிஸ்ஃபை அடிச்சுக்கிறீங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஆஃப் கன்சியூரம் இட்ஸ் அ குட் ஃபார்ம் ஆஃப் கன்சியூரம். தேட் இஸ் தி ஃபார்ம் ஆஃப் எக்கனாமி நம்மளுக்கு வேணும். பட் உங்களை சுற்றி உள்ள நண்பர்கள் இருக்காங்க, இல்லை சொசைட்டி ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க என்னடா நீ இந்த மாதிரி கார் வச்சுருக்க, என்னடா இந்த மாதிரி வீடு வச்சுருக்க, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன், நான் காசு தான் சம்பாதிக்கிறேன், இன்னும் ஒரு நல்ல கார் வாங்கிக்க, இன்னும் ஒரு சூப்பரான ட்ரெஸ் போடு, இன்னும் சூப்பராக இரு அப்படின்னு சொல்ல பார்த்தல, அது உங்கள் தேவைக்கு மிஞ்சிய சோஷியல் எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுறதாகவும், உங்களோட கிரிட் ஒரு நார்சிஸ்டிக் வேல்யூ தான் மற்றவங்களோட தனித்துவமாக தெரியணும், அதை பூர்த்தி பண்ணுற கூடியவும் இருந்தால் யூஆர் நத்திங் பட் அ ஸ்லேவ் ஃபார் கன்சியூமரிசம். ஒரு அடிமை. தேவையை பூர்த்தி பண்ணுற வரைக்கும் தான் கன்சியூமரிசம். இட்ஸ் அ ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப் கன்சியூமரிசம். இட் ஹேட் டு பி அக்செப்டட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது, அது உங்கள் தேவைக்கு பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரேசராக இருக்குது, டெய்லி ரேஸ் பண்ணிட்டு இருக்குன்னா நீங்கள் புக்காட்டி வாங்கலாம். இங்கே யார் ரேசர்? யாருமே ரேசர் கிடையாது. சாதாரண இங்கேருந்து அங்கே போகணும், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஒரு டீசெண்டான கார் இருந்தால் போதும். இதே ஒரு 10 உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகம்னா பெரிய காரை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன காரை வாங்கிக்கலாம். என்ன தப்பு? உங்கள் ஃபேமிலி 3 பேர் இருக்காங்க, அது போதுமே. உன் நீடை அது பூர்த்தி பண்ணிடுது, உனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்குது, எல்லாம் சேஃப்டி பேக்கேஜஸ் இருக்குது. பட் இல்லை, என் ஸ்டேட்டஸ்க்கு அது போதாது, சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும், நானும் மற்றவனோட தனித்துவமாக என்னன்னா யூ நத்திங் பட் ஸ்லேவ். அட் தட் டைம் கன்சியூமரிசம் இஸ் ரியலி பேட், இட்ஸ் வேஸ்ட். ஸோ ஒரு முதலாளிக்கு நீ ஒரு அடிமையாக இருக்கு. அவன் ப்ராடக்ட் செல் பண்ணி இதான் ஸ்டேட்டஸ் சிம்பிள்னு காமிக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்டஸ் சிம்பிள் ப்ராடக்ட்ஸ் லைக் பியூச்சி, அது மாதிரி பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அவனை டிசைனர் ஹேண்ட் பேக், டிசைனர் ஃபேஷன் க்ளோத்ஸ், டிசைனர் வாட்ச்லாம் செல் பண்ணுவானுங்க. இவங்க என்ன பண்ணுறானுங்க, காசு ஏகப்பட்ட காசு வந்துருச்சு, தன் தேவைக்கு அதிகமாகவும் பல திறமைக்கான சொத்து வந்துருச்சு. ஸோ இவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான். ஃப்ளைட்டில் போயிட்டான், இதில் போயிட்டான், இது போயிட்டான். பட் டிஃப்ரெண்ட்டாக அனுபவிக்கணும், தன்னை தனித்தனிமாக காட்டுக்கணும், தான் ஒரு ரிச்சன் காட்டிக்கணும். இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில அவனுக்கு. ஸோ 10 கோடி 15 கோடின்னு வாட்ச் வாங்கி போட்டிக்கிறான். ஒரு வாட்ச் ஏன்டா இவ்வளோ காசை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படி அவ்வளோ காசு எடுத்துன்னா அது அவ்வளோ காசுக்காக உழைக்காத, இல்லை உன் எஃபெக்டை போடாத. அப்படியே அவ்வளோ காசு வச்சு ஏதாவது பண்ணால் யாருக்காச்சும் பண்ணு, இல்லை நான் ஏன் மற்றவனுக்கு பண்ணும், இது ஏன் உழைப்புனா அதை உன் உழைப்பை இன்னும் ஏதாவது சொத்தாக மாற்று. இல்லை என் சொத்தை நான் இப்படி தான் பண்ணுவேன்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் இஃப் யூ டூ தட் யூ ஆர் நத்திங் பட் அ ஸ்லேவ் ஃபார் கன்சியூமரிசம் அண்ட் நார்சிசிசம். பிகாஸ் நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு மட்டுமே தான் கன்சியூமரிசம் இருக்கணுமே தவிர, கேபிட்டலிசம் இருக்கணுமே தவிர, எக்கனாமி சேல் பண்ணணுமே தவிர, நம்ம கிரீடை பூர்த்தி பண்ணி அதுக்காக ரிசோர்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த சொசைட்டியை நம்ம எதை நோக்கி போகிறோம்? சொசைட்டியாக நம்ம ஒரு ப்ராப்பரான
நோக்கி போகிறதில்ல. ஜஸ்ட் எதையோ நோக்கி போகிறோம்.